ஹலோ மக்களே, வாங்க வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் ஃபீப் தாங்க வச்சுருந்தோம். என் பையன்கிட்ட சொன்னேன் மட்டன் சிக்கன் எடுத்துகிட்டு வா அப்படின்னு. அவன் எடுத்துகிட்டு வந்துட்டான், இதை எடுத்துகிட்டு வந்துட்டான். அந்த அப்போ இதை எடுத்துகிட்டு வந்திருக்கே, தம்பி தங்கச்சிக்கும் பிடிக்காதுல்ல, அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துருக்கலாம்ல அப்படின்னு மறந்துட்டேன் அப்படின்னா. அவனுக்கு எடுக்கிறது மட்டும் மறக்கவே இல்லை, நான் சொல்லி விட்டது அவனுக்கு ஞாபகமே இல்லை. பிள்ளைங்களே இப்படி தாங்க, நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு பற்றி மட்டும் யோசிச்சு அவன் தம்பியும் தங்கச்சியும் பற்றி அவன் யோசிக்காமல் இதை எடுத்துகிட்டு வந்துட்டான். அவங்க சாப்பிட மாட்டாங்க தெரிஞ்சு இதை எடுத்துகிட்டு வந்துட்டான். அந்த அக்கெல்லாம் நான் சரி பொரிச்சு தாரேன், இதை குழம்பு வையுமா அப்படின்னா. இல்லை பொரிச்சா நல்லாயிருக்கும், பொரிச்சு தாரேன் அப்படின்னேன். அதை குழம்பு வச்சுட்டேன், இதை பொரிச்சு தாரேன் அப்படின்னேன். சரி என்னம்மா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், இதெல்லாம் குப்பை மாதிரி இருக்குமா, அதெல்லாம் போட்டுறாதம்மா, வத்தல் தூளை மட்டும் போடுமா அப்படின்னா. நான் இதெல்லாம் குப்பை மாதிரி இருக்காது, இதெல்லாம் போட்டால் தான் ருசியாக இருக்கும், நான் பொரிச்சு தரேன், நீ தின்னு பாரு அப்படின்னேன். சரிம்மா அப்படின்னா. பொரிச்சு கொடுத்தேன். என்னம்மா நல்லாயிருக்கு, பொரிச்சது நல்லாத்தாம்மா இருக்குது அப்படின்னா. இனிமேல் எப்போ செஞ்சாலும் இப்படி செய்யுமான்னா. சரிண்ணாச்சி, நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேங்க. சொந்தத்தை மாதிரி சந்தோஷத்தரையும் முடியாது, சொந்தத்தை மாதிரி சங்கடப்படுத்தவும் முடியாது. அவங்க செஞ்சது எனக்கு மறக்க முடியலை, அவங்களுக்கு அந்த வழி தெரியவே இல்லை. நம்ம மனசு தாங்கலைங்கிறது அவங்களுக்கு புரியவே இல்லை. சொந்தங்கிறது நம்ம மனசை